மேலும் ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். மகளிர் மேம்பாட்டுக்கென ஏன் தனித்துறையை உருவாக்கக்கூடாது என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இது தொடர்பான உயர்நீதிமன்றம் என்ன யோசனையை தெரிவித்திருக்கிறது? கூடுதல் தகவல்கள். வணக்கம். பாலியல் தொல்லை புகார் அளித்ததால் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி பெண் மருத்துவர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி மஞ்சுளா முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சந்திரசேகர் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்புகார் குழு, அந்த குழுக்கள் அளிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் குற்றச்சாட்டுக்குள்ளாகக்கூடிய பணியாளர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசு தரப்பில் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி இதுபோல பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க டிஜிபி அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பணிபுரியும் பெண்கள் பணிபுரியக்கூடிய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இதுவரைக்கும் 36,000 உள்புகார் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி அரசு துறைகளில் பணி நியமனம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் போட்டித் தேர்வுகள் நடத்தும் போது பாலியல் உணர்திறன் பாடத்தில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் சமூக நலத்துறையிலிருந்து பெண்கள் மேம்பாட்டுக்கென தனி துறையை ஏன் அரசு உருவாக்கக்கூடாது என்ற ஒரு யோசனையையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக அரசு துறை செயலாளர்களும் கலந்து பேசி அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.